பவி, சாமி தீர்த்தம் பொய்யா இருக்க கூடாதான். உயிருக்கு ஆபத்துன்னா பயமுறுத்துறாங்க. இப்ப என்ன பண்றது? அதான் அர்ஜுன் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். பவி, கடவுளை நல்லா வேண்டிக்கிட்ட தீர்த்தத்தை கையில எடுத்துக்கோ. எடு பவி, அதான் பாட்டி சொல்றாங்கல்ல. நீதான் பாட்டி சொல்ல தட்டாத பேத்தியாச்சே, எடு. என்னாச்சு பவி? எடு. ஐயோ பவி, நீ இவ்ளோ தயங்குறத பார்த்தா எனக்கு என்னமோ பயமா இருக்கு. ஏய், உனக்கு என்னடி பயம்? ஏங்க, இப்பதானே சொன்னேன் இந்த தீர்த்தத்தை தெளிக்கிற புது தம்பதிங்க எந்த ஒளிவு மறைவும் இல்லாம இருக்கணும்னு. ஒருவேளை அப்படியே ஒளிவு மறைவு இருந்து இந்த தீர்த்தத்தை தெளிச்சா அது நம்ம பையன் உயிருக்கு தாங்க ஆபத்து. ஆமால்ல. நந்து, நல்லா தெரியுது பவிய கூத்து விடுறதுக்காகவே இவங்க 2 பேரும் சேர்ந்து ஏதோ டிராமா பண்றாங்கன்னு. ஆமா டேடி, அது எனக்கும் தெரியுது. ஆனா இப்போ பவியும் அர்ஜுனும் அவங்க எதிர்பார்த்த மாதிரியே மாட்டிக்கிட்டாங்களே. இவ தயங்குறத பார்த்தா இவ எதையோ உள்ளுக்குள்ள போட்டு மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி தெரியுதே. அத்தை, அதான் பவி அன்னைக்கே சத்தியம் பண்ணி ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டால. அப்புறம் ஏன் அதையே பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னா தீர்த்தத்தை கையில் எடுக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு யோசனை? இங்க பாரு பவி, அப்படி நீ ஏதாவது சொல்லாம மறைச்சிருந்தா தயவு செஞ்சு நீ தீர்த்தத்தை தெளிக்கவே வேண்டாமா. அப்புறம் ஏன் புள்ள உயிருக்கு தான் ஆபத்து.